ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதிருக்கிற மனுஷன் யார்? என கண்பானவர்களே, வேத வசனத்தை தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற விதத்தில் திருப்பிக் கொள்ளுகிற மனுஷர்கள், அவருடைய வசனத்தின்படி செய்யாதவர்கள். அதற்கு ஒரு நல்ல ஒரு வசனம் உங்களுக்கு முன்னே புரிந்து கொள்வதற்கு தர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசித்து பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். நம்ம வேத வசனத்தை கையாளுவோம். எதற்கு? இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து கையாளுவோம். உலகத்தில் உள்ள நன்மைகளுக்காக மட்டும் வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்து கையாளுவோம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி தந்திருப்பது எதற்காக? மனிதனை குறித்த ஒரு நித்திய நோக்கம் நிறைவேறணும். வேத வசனத்தை தாவீது ரொம்ப அழகாய் புரிந்து கொண்டிருந்தார். தேவன் தாவீதுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை அருளியிருந்தார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி அவர் அருமையாக வேத வசனத்தை புரிந்து கொண்டதுனால தான் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் இருக்கிறது. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. அவர் வீடு என்று சொல்லும் பொழுது தன் வாழ்க்கை, தன் பிள்ளைகள், தன் குடும்பம், தன் அரசாட்சி எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அது யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமான நித்திய உடன்படிக்கையோடு இருக்கிறது. அதில் என்ன நடக்கிறது? என்னுடைய எல்லா ரட்சிப்பு, எல்லா வாஞ்சையும் வளருகிறது, ஓங்குகிறது, பெருகுகிறது. எவ்வளவு ஒரு தெளிவான நிச்சயம் பாருங்க. அந்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆகையால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்து ஓங்க செய்யாரோ. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எதற்கு தருகிறார்? அவர் வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது நம்முடையவைகள் எல்லாவற்றையும் அவர் கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கரத்துல ஒப்பு கொடுக்காம நம்ம கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம தேவைக்கு மட்டும் வேதத்தில் உள்ள வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம் பாருங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம் பாருங்க. இது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இது காற்று அடிக்கும் போது, பெருவெள்ளம் வரும்போது, பெருமழை பெய்யும் போது, அதன் மேல் மோதும் போது அந்த வீடு இடிந்து விழுந்து அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். இது மணல் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காத வாழ்க்கை. தேவனால் எனக்கு எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் ஒத்துக்கொள்ளுகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அனுபவம். அதை விட்டுட்டு என் சொந்த திட்டம், என் சொந்த விருப்பம், என் சொந்த வழியை தேடுறது மணலின் மேல் கட்டப்பட்டது. அது இடிந்து அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். என கண்பானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை அது நிச்சயமானது மட்டுமல்ல, அது நித்தியமானது. அது இந்த பூமிக்கு மட்டும் இல்ல, மண்ணுக்கு மட்டும் இல்ல, பரலோகம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்வது. உலக நன்மையை பெற்றுட்டு பாவமான வாழ்க்கையை விட்டு வெளியே வராம நரகத்திற்குரியவர்களாய் மாறி போவதற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தரல.
அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம், நீங்களும் நானும் பரலோகம் போய் சேரணும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், நரக ஆக்கினைக்கு நீங்கள் ஆகணும். அது நித்தியம் வர நம்ம நடத்துறது. இந்த அறிவில்லாம வேத வசனத்தை நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற பயன்படுத்துவோமானா, வாக்குத்தத்தங்களை பயன்படுத்துவோமானா, நாம் மணலின் மேல் நம்முடைய வீட்டை கட்டினவர்கள். அது பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து வீட்டின் மேல் மோதும் போது அது விழுந்து நொறுங்கி ஒண்ணுமில்லாம போய்விடும். இது புத்தி இல்லாத வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வேத வசனத்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது அதுல நித்தியத்தை குறித்த கண்ணோட்டம் இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றணும், ஏன் விருப்பத்தை இல்லை என்கிற அர்ப்பணிப்பு இருக்கணும். நான் எண்ணுகிறபடி நடக்க வேண்டும் என்றல்ல, அவர் கையில கொடுத்து விட்டு அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் என்கிற அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்பதான் நம்ம கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷர்களாயிருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில், ஆண்டவரே, எங்களை புத்தி இல்லாத மதியற்றவர்களாய் அல்ல, புத்தி உள்ள ஞானவான்களாய் வாழ அழைத்திருக்கிறீர். அதை புரிந்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.